அனைவருக்கும் வணக்கம். இன்று காது நோய் பற்றி கவனிப்போம். காதில் இரைச்சல், காதில் அழுக்கு பிடித்தல், காது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும் தன்மை இழந்து செவிடாகுதல் ஆகிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் 3 வேளை சமைத்து உண்பதுதான். மனிதனை தவிர எந்த விலங்குக்கோ எந்த பறவைக்கோ காது நோய், காது கேட்கவில்லை என்ற நிலை இல்லை. காரணம், அவையெல்லாம் உயிரினம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை தனக்குரிய இயற்கை உணவை தான் உண்டு வாழ்ந்து வருகின்றன. சமைத்த உணவை பெரும்பாலும் சாப்பிடுவதில்லை. எப்பொழுதாவது நாம் போட்டால் அப்பொழுது மட்டும் சிறிது சமையல் உணவு சாப்பிட்டு இருக்கோம். மற்றபடி அது பெரும்பாலும் தங்களுடைய இயற்கை உணவை தான் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு காதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 வேளையும் முழுக்க முழுக்க சமையல் உணவு சாப்பிட்டு அது மாதிரி அருந்தும் பானமும் செயற்கை பானமாக அருந்துவதால் தான் மனிதனுக்கு மட்டும் எப்பொழுதும் காது நோயும் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எந்த மருத்துவம் செய்தாலும் பலன் கிட்டுவது கடினம்தான். அவர்கள் தங்களுடைய உணவை சமையல் உணவிலிருந்து மெல்ல மெல்லவோ அல்லது விரைவாகவோ 1 வேளை 2 வேளை என முழுக்க இயற்கை உணவுக்கு மாறி என்றாவது ஒரு நாள் சிறிய சமையல் உணவு உண்டு வாழ்ந்தால் அவர்களுக்கும் நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக காதில் இரைச்சல், காதில் அழுக்கு பிடித்தல், காது கேட்காமை இருத்தல் எல்லா பிரச்சனைகளும் தீரும். மேற்கொண்டு பிராமரி பிராணாயாமம் என்று ஒரு பிராணாயாமம் உண்டு. இது காது கேட்கும் திறனை அதிகப்படுத்துவதாக நமது முன்னோர்கள் கூறுகின்றார்கள். பிராமரி பிராணாயாமம் என்றால் காதை விரல்கள் காது விளிம்பில் வைத்து கொண்டு மூச்சை நன்கு இழுத்து கொண்டு ஒரு காதை விரல்களால் சிக்குன்னு 2 காது தூரத்தையும் விரல்களால் சிக்கென்று ஒத்திக்கொண்டு மூச்சை ஊயும் ஓம் என்று சொல்லிக்கொண்டே மூச்சை வெளியிட வேண்டும். இவ்வாறு மாறி மாறி பல தடவைகள் செய்யவும் பிராமரி பிராணாயாமம் என்று பெயர். காதில் உள்ள பிரச்சனைகள் தீரும் என்று நமது முன்னோர்கள் ஞானிகள் கூறியுள்ளனர். அதையும் செய்து பார்க்கலாம். நன்றி. அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பு பற்றி பேசலாம், சிந்திக்கலாம், கேட்டு பின்பற்றி பயன்பெறலாம்.